ஹேர்மேஸ் டுடே பார்க்க போகிறது விமின் குக் எஃப்எஃப் மைண்ட் வைன் பார்ட் 5. வைன் இப்போ தன்னோட ஐஸை மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணி முழிச்சு பார்க்குறாங்க. அப்பா தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே மெதுவாக எழுந்து உட்காந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஆஹா, என்னது இது, ஏதோ கிரே ஆர்ட் சைடு வந்திருக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ, எஸ்டர்டே போய் ரூமில் படுத்தேன், அழுதுகிட்டே படுத்தேன் தூக்கம் தாங்க முடியாமல். கண்ணை முழிச்சு பார்த்தா என்ன இந்த இடத்துல வந்திருக்கேன். ஐயோ, இது மோசமான இடம். ஐயோ, சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் அந்த இடத்துக்கு வந்ததே இல்லையே, எப்படிங்க வந்தேன்? கனவு கண்டுக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு வைன் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு பயந்து போய் எழுந்து நிற்கிறாங்க. அந்த டைமில் வைனுக்கு சைடில் வரிசையாக விமின் குக் படுத்து கிடக்குறாங்க. ஐயோ, இவனுங்க 3 பேர் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? கல்யாணம்ல இன்னைக்கு இவனுங்களுக்கு கனவா இது நினவா? நினவுனா அது விடிஞ்சிருச்சே, கல்யாணம் நேரம் நடந்து முடிச்சிருக்கணுமே. ஐயோ அப்படின்னு வைன் வேகமாக விமின் குக்கிட்ட போய், மாமா, குக் மாமா, ஜிமின் மாமா, தே மாமா எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. 3 பேரும் அப்படியே ஒரு ஹாஃப் ஐஸில் எழுந்து, அவா வைனை நைட்லேருந்து ஒரே ஓட்டம், அப்பா அலைச்சல், முடியலை, கால் 2 வலிக்குது, செத்த படுத்து கிடக்குறோம், தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. டேன், எது தொந்தரவு பண்ணாதையா? எப்படி இங்கே வந்தோம்? நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஏய் கமனு உட்காரு, தலை வலிக்குது, சும்மா கத்திக்கிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஐயோ அப்படின்னு வைன் அப்படியே உட்காந்துக்கிட்டாங்க 3 பேர் முன்னாடியுமே. என்னதான் பிரச்சனை 3 பேருக்கும்? மார்னிங் ஆகிடுச்சு, உங்களுக்கு 5:30க்கு தாலிக்கட்டு 3 பேருக்கும். இப்போ டைம் எப்படியும் 8-9 இருக்கும் போலையே, பயங்கரமாக சொல்லுன்னு வெயில் அடிச்சிட்ருக்கு. நான் எப்படி இங்கே வந்தேன்? நீங்களாம் எப்படி இங்கே வந்தீங்க? ஒன்றும் புரியலையே. நீங்கள் பேசுகிறத பார்த்தா உங்களுக்கெல்லாம் இங்கே வந்தது தெரியும் போலையே. ஐயோ, ஒன்றுமே புரியலை, என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அப்போ ஜிமேன், அப்பா டேய் எழுந்துறீங்கடா, இதுக்கிட்ட என்னத்தை தூங்கணும், இந்நேரம் கல்யாணம்னு போயிருக்கோம், இப்போ கிளம்புனா சரியாக இருக்கும். இவளை கூட்டிகிட்டு போய் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட வைனுக்கும் எங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு போய் முன்னாடி நின்றுருவோம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். திக்குன்னு இருக்குது வைனுக்கு. ஜிமின் மாமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அதுக்கு ஜிமின் சொல்கிறாங்க, ஏய் உனக்கும் எங்கள் 3 பேருக்கும் மார்னிங் அந்த முகூர்த்தம் டைம்லேயே மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு தாலி வாங்கி 3 பேருமா சேர்ந்து நீ மயக்கத்தில் இருக்கும்போதே நம்ம ஊர் பிள்ளார் கோயிலில் உன்னை உட்கார வச்சு தாலியை கட்டி விட்டுட்டு தான் இந்த சைட்லாம் வந்து தேட மாட்டாங்கன்னு கிரே ஆர்ட் சைடு கூப்பிட்டு வந்து உன்னை உட்கார வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமேன். திக்குன்னு இருக்கு வைனுக்கு. என்னது, தாலி கட்டிட்டீங்களா அப்படின்னு வேகமாக தன்னோட நெக்கை தான் தடவி பார்க்குறாங்க. நல்லா மஞ்சள் கயிறில் தாலியை கட்டி அழகாக உட்கார வச்சுருக்காங்க வைனை. ஐயோ, எனக்கே தெரியாமல் தாலியை கட்டிட்டீங்களா 3 பேரும் சேர்ந்து? ஐயோ, வெக்க கட்டவனுங்களா 3 பேர் சேர்ந்து எப்படா ஒரு பொண்ணை கட்டுவீங்க? ஐயோ, நான் என்ன பண்ணேன்? பேச கூட முடியல போச்சு அப்படின்னு அழுகுறாங்க வைன். அந்த டைமில் வைன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கிடுக்கிடுன்னு எழுந்திரிச்சு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த ஜங்குக்கோட கொளரை பிடிச்சிட்டாங்க. ஏ குக்கி, உன்னை இனிமேல் நான் மாமானே கூப்பிட மாட்டேன், உங்கள் 3 பேருமே கூப்பிட மாட்டேன், வெக்கம் கட்டவனுங்களா? எதுக்குடா தாலி கட்டினீங்க 3 பேர் சேர்ந்து? ஏன்டா எனக்கு தாலி கட்டினீங்க? ஊருக்குள்ளே எவ்வளோ அசிங்கமாக போதோ தெரியலையே. ஏய், உனக்கு அந்த ரேகாவை தானே பிடிக்கும், இவனுக்கு அந்த பிங்கி, இவனுக்கு அஞ்சுன்னு 3 பேர் பக்கத்து ஊருக்காரி பின்னாடி தானடா சுற்றிக்கிட்டு தெரிஞ்சிங்க. டைமண்டில் வேறு வாங்கி வச்சிங்களேடா கிஃப்ட் கொடுக்குறேன்னு. ஐயோ, அப்படி இருக்கல ஏன்டா என்னைய கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா அழுகுறாங்க வைன். ஏய் காலர் வந்து கையெடு, இதுக்கப்புறம் நீ கூச்சல் போட்டுக்கிட்டு ரொம்ப சீனாக போட்டுக்கிட்டு இருந்தா, முன்னாடியே அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்னு கம்முன்னு இருந்தோம், இதுக்கப்புறம் பொண்டாட்டி தூக்கி போட்டுக்கிட்டு மிதிச்சு போடுவோம். என்ன 1 மாதமாக நாங்களும் பல ஆங்கிளில் உன்னைய ஜெலஸ் பண்ணுறதுக்கு நிறையா பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தோம். அவளுங்கக்கிட்ட நாங்கள் பேசலாம் கிடையாது. நீனும் ஜெலஸ் பிடிச்சி போய் தான் ஊழ விட்டுக்கிட்டு தெரிஞ்ச, எங்கக்கிட்ட காட்டிக்கலனாலும் எங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு எங்கள் மேலே அன்பு வச்சுக்கிட்டு என்ன இப்போ ஏதோ பிடிக்காத மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஐயோ, மனசுக்குள்ளே நினைஞ்சதான் இவனுங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு வைன் வாய் விட்டே சொல்லிவிட்டு, இங்கே பாருங்க, என்ன பக்கத்து ஊருக்காரிங்கக்கிட்ட குணச்சிக்கிட்டு இப்போ என்னையும் கல்யாணம் பண்ணி என் லைஃபை கெடுத்துருக்கீங்க, உங்களை சும்மா விட மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க வைன்.
சும்மா விடாத, தூக்கி மடியில் வச்சுக்கோ. ஆளை பாரு ஆளை, எங்களை நல்லா பிடிச்சிருக்கு உனக்கு, எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சும்மா ஓவர் ஆக்டிங் பண்ணாமல் எழுந்திரி, வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க தயாங். இல்லை, 3 பேரில் ஒருத்தவனை கட்டிக்கிட்டா கூட நான் கம்முன்னு இருந்திருப்பேன். 3 பேர் எப்படி ஒரு பொண்ணை கட்டிக்குவான்? ஓஹோ, ஐயோ போச்சு. ஐயோ, கல்யாண வீட்டில் பொண்ணு வீட்டுக்காரவங்களாம் வந்திருப்பாங்களே, போச்சு போச்சு. நம்ம 3 பேரையும் 4 பேரையும் போட்டு ஒரு வழி பண்ண போகிறாங்க. ஆனால் நான் ஒரு நாளும் 3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கட்டிக்கிறேன், உங்களை கட்டிக்க மாட்டேன். கல்யாணம் தான் முடிஞ்சு போச்சே, வச்சுக்க மாட்டேன் உங்களை. நான் என் மம்மி டாடி வீட்டில் தான் இருப்பேன், நீங்கள் யாரும் எனக்கு வேணாம் அப்படின்னு அழுகுறாங்க வாயின். வேமின்க்கு 3 பேரும் நல்லா போய் உட்காந்துக்குவோம் மம்மி டாடி வீட்டில், ஒரு 25-26 வயசு ஆகும்போது எங்ககிட்ட வா, அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் உன்னையா அப்படின்னு வாயின் டக்குன்னு எழுந்து சுற்றி மொத்தி தேடி பார்க்குறாங்க. ஏதாவது ஸ்டிக் இருந்தால் எடுத்து 3 பேரையும் அடிக்கலாம் அப்படின்னு. அந்த டைமில் தூரத்தில் ஒரு குரூப்பே இந்த சைடு ஒடியாந்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஒயின் அப்படியே கவனித்து பார்க்குறாங்க. ஒயினுக்கு தூரத்தில் இருக்குது அந்த அளவுக்கு தெரியாது, மங்களாக தெரியும். என்னது இது, வெள்ளை கலரில் ஏகப்பட்ட புறாக்கள் பறந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குக் எழுந்து நின்று கவனிக்கிறாங்க. ஐயையோ, புறாக்கள் இல்லடி, அது நம்ம ஊர் பெரிய மனுஷனுங்க வெள்ளை வேட்டி சட்டையோடு வர்றதுனால உன் கண்ணுக்கு அப்படி தெரியுது, கண்ணு தெரியாதவளே, உனக்கு இவ்வளவு திமிரா அப்படின்னு சொல்கிறாங்க டேங். வாயின் அப்படியே திரும்பி கிடுக்கிடுன்னு டேங்கிட்ட வந்து ஓங்கி ஒரு குட்டு வைக்கிறாங்க. என்ன கண்ணு தெரியாதுன்னு என்னைய சொல்கிறீங்களா? எனக்கு கிட்ட இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியும். ஊரே சேர்ந்து வருதுன்னா என்னன்னே தெரியலையே. ஐயோ, நான் மாட்டேன் அவங்கக்கிட்ட, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை திருட்டுத்தனமாக தூக்கிக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு நான் சொல்லி கொடுத்துருவேன். அட பாவிகளா, எஸ்டர்டே எனக்கு காஃபி கொடுத்தீங்களே, அதான் தூக்க மாத்திரையை போட்டிங்களாடா அப்படின்னு அழுகுறாங்க வாயின். அந்த டைமில் ஜங்குக்கு சொல்கிறாங்க, ஆமாம் நெல்லுடி, அவனுங்க வந்து நம்மளை என்ன பண்ண போகிறானுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்து ஊருக்காரனுங்கிறச்சு, பக்கத்து ஊருக்காரனுங்களாக இருந்தால் என்ன பண்ணுறது, நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாயினாக இருந்து ஓடி போயிட்டாங்க. ஜிமின் டக்குன்னு போய் வாயினை பிடிச்சி திருப்பிட்டாங்க. எங்கே ஓட பார்க்குற நெல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் ஊர் ஆட்கள் எல்லாரும் இவங்க 4 பேரையும் சுற்றி வளைச்சிட்டாங்க. அந்த டைமில் விமின் குக்கோட டேடி கூட்டத்தை ஒதுக்கிக்கிட்டு விமின் குக்கிட்ட வந்து 3 பேரோட சீக்ஸ்லையும் சப்புன்னு ஸ்லாப் பண்ணுறாங்க. வாயின் பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. என் மருமகளுக்கு காப்பி எவன்டா கலந்து கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேரும் இவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாற்றி ஹேண்ட்ஸை நீட்டிக்கிறாங்க. ஐயோ, வேலைக்காரமாக்கிட்ட கேட்டு தானே உங்கள் திருமுழு வேலை தெரிஞ்சிச்சு. பொண்ணழைச்சிட்டு வந்து வீட்டை வந்து பார்த்தா 3 பேரையும் காணும். ஐயோ, எங்கே போனானுங்கன்னு ஒயினை தான் தேடணும், ஒயினையும் காணும். ஒயினுக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்குன்னு பேக்யார்ட் சைடா இந்த ஜிமின் தான் தூக்கிக்கிட்டு போனதா மெய்ட் சொன்னாங்க. அப்போ தான் காஃபி கொடுத்ததையும் விசாரித்தோம். ஏதோ தில்லுமுள்ளு வேலை 3 பேரும் பார்க்குறீங்கன்னு நைட்லேருந்து ஊர் முழுக்க தேடி பக்கத்து ஊர் தோட்டம் துறவு பண்ண வீடுன்னு சொல்லி நைட்டு முழுக்க தேடி இருக்கோம், பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரியாமல். மார்னிங் டைமில் பொண்ணெல்லாம் ரெடியாகி முகூர்த்தத்துக்கு வரப்போகிற டைமில் தான் உங்கள் 3 பேரையும் காணும்னே நாங்கள் சொன்னோம். பக்கத்து ஊருக்காரனுங்க கிளம்பிட்டானுங்க சட்டையில். அத்தனை பேர் காலனி விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு இந்த ஊருக்குள்ளேயே இந்த கிரேயார்டு தான் மிச்சம்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் ஊர் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு. இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க வெக்கங்கட்டவனுங்களா, எங்கடா என் மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வாயின் ஜிமினோட ஹேண்ட்ஸை உதறி விட்டுட்டு சைடில் இருக்க புதருக்குள்ளே போய் உட்காந்துருந்துருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு சவுண்டு கேட்குது. ஐயோ, அது ஒயினோட சவுண்டு தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சவுண்டு வந்த சைடு போய் பார்க்குறாங்க. புதருக்குள்ளே ஒயின் அப்படியே தன்னோட லெக்ஸை பிடிச்சிக்கிட்டு பாம்பு கடிச்சிருச்சு, போச்சு, சாக போகிறேன் அப்படின்னு அழுகுறாங்க. ஐயோ, கல்யாணம் பண்ண அன்னைக்கு சாக போகிறாளாவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேமின் குக் 3 பேரும் தங்களோட டேடியை தள்ளி விட்டுட்டு கிடுகிடுன்னு ஒயின்கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஜாங்குக் அப்படியே அந்த ஸ்னேக்கோட நெக்கை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டாங்க. ஜிமினும் தயாங்கும் அப்படியே ஒயினை கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக கத்துறாங்க பயத்தில். ஏய் வெக்கம் கட்டவனுங்களா, உங்களுக்கு பின்னாடி பிறந்துட்டு இந்த பாம்பை பிடிக்கிறேன், நீங்கள் 2 பேரும் அவளை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறீங்க. பாம்பு கடிச்சிருச்சு, தூக்குங்கடா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜாங்குக் வேகமாக முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்காங்க ஸ்னேக்கோட. ஜிமினும் டேங்கும் அப்படியே ஒயினை மெல்ல தூக்கி அப்படியே ஒயினை தூக்கி ஷோல்டரில் படுக்க வச்சுக்கிட்டாங்க. ஜிமின் ஒயினோட லெக்ஸை அப்படியே டைட்டாக தன்னோட ஹேண்ட்ஸை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிட்டே
3 பேரும் வந்திருக்கவங்கள பற்றி சுத்தமாக கவலைப்படாமல் அவங்க பாட்டுக்கு இந்த கிரையாடை விட்டு நகர்ந்து போய்கிட்டு இருக்காங்க ஊரை பார்த்து. வந்திருந்த அந்த ஃபுல் கும்பலுக்கும் ஒன்றுமே புரியல. ஐயய்யா, வீமன் குக்கு டாடி இந்த 3 பயல்களையும் சுத்தமாக கண்டிக்காமல் வளர்த்து அவனுங்க பாட்டுக்கு நம்ம மதிக்காமல் போகிறானுங்க. இந்த ஊருக்குள்ளே பெரிய கலவரத்தை பண்ணிவிட்டு அவனுங்க பாட்டுக்கு இருக்கானுங்க. நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. பஞ்சாயத்து தலைவராக நான் சொல்கிறேன், ஒரு ஆளுக்கு 1 லட்சம்னு சொல்லி உங்கள் 3 பசங்களும் பக்கத்து ஊருக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நைட்டோட நைட்டாக அத்தை பொண்ணை கூட்டிக்கிட்டு ஓடினதுக்கு 3 லட்ச ரூபா அவதாரம் கட்டணும். நினைவில் வச்சுக்கோங்க. பஞ்சாயத்தில் ஒயினுக்கு பாம்பு கடிச்சது சரியாகட்டும், சாயந்தரம் பஞ்சாயத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க எல்லாரும். வீமன் குக்கோட டேடிக்கு ஒன்றுமே புரியலை. ஐயோ, தேவையே இல்லாமல் 3 லட்சத்தை இவனுங்க என் தலையில் கட்டி விட்ருக்கானுங்களே. அதுக்கு அழகு ஓல 1 மாதத்துக்கு முன்னாடியே ஒயினை தான் கட்டிப்பேன்னு சொல்லியிருந்தா கூட இதுங்க கல்யாணமே பண்ணிக்க வேணான்னு விட்டுருந்துருப்பேனே. ஐயோ, உங்காமல் திங்காமல் 3 லட்சம் போகுதே. ஐயோ, முதல்ல நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே வீமன் குக்கோட டேடி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வீமன் குக்கோட டேடி ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லி இப்போ எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. வீமன் குக் 3 பேரும் ரொம்ப கூலாக ஒயின் பக்கத்தில் அழகாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வீமன் குக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒயினோட ஃபேமிலி மெம்பர்ஸ், மினியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்க. வீமன் குக் இவங்களையெல்லாம் பார்த்துட்டு, ஒயினை கண்ணை துற, அப்போலேருந்து 3 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். உருட்டி உருட்டி ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க. இப்போ தூங்குற மாதிரி ஆக்டிங்க கணதோடை அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். டேய், 3 பேரும் நிறுத்திக்கோங்க. ஊருக்குள்ளே நான் எப்படி தலைகாட்ட போகிறேன்னு எனக்கே தெரியல. 3 பேரை கல்யாணம் பண்ணவனே என்னை அசிங்கமாக பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மெல்ல எழுந்து உட்காடுறாங்க ஒயின். டாக்டர் எந்த பிரச்சனையும் கிடையாது, உடனே கூட்டிகிட்டு வந்தனால இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு 3 டேஸ் இங்கே பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நிம்மதியோடு தான் வீமன் குக்கோட டேடி மம்மியும் அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து ஒயினை பார்க்குறாங்க. ஒயினோட மம்மி ஒயின் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, தவம் இருந்து பெத்தே உன்னைய பாம்பு கடிக்கிற அளவுக்கு போய் புதருக்குள்ளே உட்காரலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. மம்மி, நீ எதுவுமே பேசாத. இவனுங்க 3 பேரையும் கட்டி வச்சு தோலை உரிங்க. 3 பேரும் என் முன்னாடியே பக்கத்து ஊருக்காரிங்களை அழகாக வர்ணிச்சானுங்க. இப்போ என்னையை கட்டிக்கிட்டு புருஷன் சொல்லி என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க, என்னான்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஒயின், பேசக்கூடாது நீ எதுவும், கம்முனிரு, பாம்பு கடிச்சிருக்கு உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஐயோ, என்னால் முடியலப்பா, நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அமைதியாக படுத்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 1 வீக் லேட்டர் ஒயின் இப்போ லிவிங் ஏரியாவில் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. வீமன் குக் அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில், ஒயின்னு 1 வாரமாக எங்ககிட்ட நீ பேச மாட்டேங்கிற, மேற்கொண்டு பக்கத்து ஊருக்காரிங்களை வச்சு எங்களை ரொம்ப கடுப்பேற்றிக்கிட்டு இருக்க. உண்மையிலேயே எங்களோட ஃபோன் ஹிஸ்ட்ரியே தூக்கி காட்டிட்டோம். அவளுங்கக்கிட்ட நாங்கள் ஒரு வேர்டு கூட பேசலை. வாட்ஸ்அப் நம்பர் கூட ஒரு மெசேஜ் பண்ணது கிடையாது. உன்னை ஜெலஸ் பண்ண நாங்கள் அப்படி பண்ணோம். அப்படி எஸ்டர்டே நைட் யாருக்கும் தெரியாமல் ஒரு ரூம்குள்ளே வந்து உன் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டோம், எங்கள் கூட ஒழுங்காக வாழு அப்படின்னு. நீ எங்களை சட்டை கூட பண்ணாமல் மேற்கொண்டு அசிங்கமாக திட்டுற எங்களை பார்த்து பயம் விட்டு போச்சா உனக்கு? நீ ஏதாவது இன்றைக்கி மக்கர் பண்ணால் மினியை தான் தூக்கி போட்டுக்கிட்டு மிதிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் பக்கத்தில் இருந்த மினி, எதை இன்றைக்கி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுறாங்க, அதுக்கு இவ வராட்டி இவளை தான் தூக்கி போட்டு மிதிக்கணும், என்ன எதுக்கு மிதிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மினி. நீ தானே இவளுக்கு கூஜா, அதனால் உன்னையே தான் மிதிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். நான் வீட்டுக்கு கிளம்புறேன், 1 வாரம் ஆச்சு இங்கே வந்து, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மினி டக்குன்னு எழுந்து அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அந்த டைமில் பாட்டிமா வந்து ஒயின் பக்கத்தில் உட்காந்து, ஒயினை, உன் ஜாதகத்திலே நீ 3 பேரை தான் கட்டுவேன்னு இருக்குது. இவனுங்க 3 பேர் வந்து சிக்கிட்டானுங்க உனக்கிட்ட. ஒன்றால் இவனுங்க உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது, நினைவில் வச்சுக்கோ. ஒன்றால் இவனுக்கு எதுவும் பண்ணிக்கிட்டானுங்க, அந்த பாவம் நீ சும்மா விடாதடி. 25 வயசு ஆகிற வரையும் நீ கவனமாக இருக்கணும், உன் புருஷங்க முக்கியம் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. பாட்டி, தேவையில்லாமல் பேசாதீங்க. இவனுக்கு தான் 22 வயசு ஆயிடுச்சே, இன்னும் 3 வருஷம் இவனுங்க நல்லா தானே இருப்பானுங்க. நான் என்ன இவனுங்களை பண்ண போகிறேன்? 25 வயசு வரையும் இவனுங்களை கவனமாக பார்த்துக்கணுமாண்ணா? எனக்கு வேறு வேலை இல்லை. என்கிட்ட வந்து எங்களை மன்னிச்சிடு,
உன்னைய வம்பிழுக்கிறதுக்கு தான் பக்கத்து ஊர் கடைங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ணோம். நீ தான் எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லாட்டி செத்து போயிடுவோன்னு என் ஃபேஸை பார்த்து சொல்லி என்கிட்ட அழுதுருந்தா கூட நான் 3 பேரையும் வில்லிங்காக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இறங்கியிருப்பேன். அப்படியா பண்ணானுங்க அவனுங்க? என் கழுத்தில் தாலி ஏறினதே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இவனுங்க என் புருஷனா? இவனுக்கு கூட நான் ஃபஸ்ட் நைட் கொண்டாடணுமா? கோபம் வருது, கம்முன்னு ஓடி போயிடுங்க எல்லாரும். அவங்க எல்லாருக்கும் குஷி நான் அவங்க 3 பேரையும் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு குஷிப்பட்டுக்கிட்டே கிடங்க. ஆனால் நான் வாழ மாட்டேன் இவனுங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு வாயின் டக்குன்னு எழுந்து அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. வீமின் குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, வாயின் இந்த 1 மந்த்தாக வீமின் குக்கிட்ட நல்லா பேசியிருப்பாங்க. ஆனால் 1 மந்த்துக்கு முன்னாடி அந்தளவு கண்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ லாஸ்ட் 1 வீக்காக பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க வாயின். ஆனால் கல்யாணம் பண்ணியாச்சு, மேரேஜ் பண்ணிட்டோன்னு சந்தோஷப்பட்டாலும் வாயின் சுத்தமாக வீமின் குக்கை நெருங்க விட மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டத்தை தருது வீமின் குக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நல்லா தெரியுது. இருந்தாலும் விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு வாயினுக்கு டைம் கொடுத்துக்கிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் இன்றைக்கி நைட் வீமின் குக்கும் வாயினுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ வாயின் இந்த மாதிரி பேசிட்டு போனதும் எப்படி சமாளித்து வீமின் குக்கோட ரூம்குள்ளே விடுறதுன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படியே யோஜனையாக இருக்காங்க. வீமின் குக்கை பொறுத்தளவு ரூம்குள்ளே வாயின் வரட்டும், எப்படியும் வாயினை பிடிச்சி ஸ்ட்ரகிள் பண்ண வச்சாவது ஃபஸ்ட் நைட்டை செலிப்ரேட் பண்ணிடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. எங்கே அதர் ஹேண்ட் வாயினா வீட்டிலேருந்து தனியாக வெளியே வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய யோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிளாக் வேர்ல்டோட காடுக்கு பக்கத்தில் எடிபுடி வேலை பார்த்துக்கிட்டு ஜோனும் மாயாவும் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. யாகத்தை 1/2 hour லேட்டர் முடிச்சுட்டு பிளாக் காட் எழுந்து நின்று, கரெக்டாக அமாவாசை அன்னைக்கு வாயினா வசியம் பண்ணியாவது அவளோட பங்களாவிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவேன். எதை பற்றியும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. என்னோட இடத்துக்கு நான் கூட்டிக்கிட்டு போய் 1 மாதம் என்னோட உலகத்தில் வாயினை வச்சுருந்து என்னோட உலகத்துக்கு தகுந்த மாதிரி வாயினை மாற்றி அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு எனக்கும் வாயினுக்கும் என் உலகத்தில் திருமணம். அதுக்கப்புறம் வாயினும் நானும் ஒரு ஆனந்தமான வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஒரு பிரைட் ஸ்மைலில் அந்த ரூமை விட்டு வெளியில் வர்றாங்க அந்த பிளாக் காட். எங்கே அதர் ஹேண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வாயினுக்கு முடிஞ்சளவு பேசி சமாதானப்படுத்தி வாயினோட மம்மி, வீமின் குக்கோட மம்மி, பாட்டிமா, மினி மம்மி 4 பேரும் சேர்ந்து வாயினை அழகாக டிக்காக ரெடி பண்ணி இப்போ வீமின் குக்கோட ரூமுக்கு முன்னாடி நிற்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. வீமின் குக் 3 பேரும் வாயினுக்கு 1 hour முன்னாடியே ரெடியாகி அவங்களோட ரூமில் போய் அழகாக உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் வாயினோட மம்மி சொல்கிறாங்க, இங்கே பாரு வாயினு, 3 புருஷனுங்க உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ தாலியை கட்டி பொண்டாட்டி ஆக்கியிருக்கானுங்க. 3 பேரும் தான் உன் புருஷன். 3 பேரையும் சமமாக பார்க்கணும், சமமாக நடந்துக்கணும். இந்த ரூம்குள்ளே தான் 3 பேருமே இருக்கானுங்க. இந்த பங்களாலே தான் பெரிய ரூமு. இதுக்கப்புறம் இதுவும் 1 ரூம் தான். உள்ளே போய் செலிப்ரேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெக்கமாகவே இருக்காதா உங்களுக்கு? பேச்சை பாரு, பேச்சா எல்லாம் எனக்கு தெரியும். இவனுங்க என்னையை விட்டுவிட்டு இன்னொருத்தியை வர்ணித்தவனுங்க. இவனுங்களை ஒரு வழி பண்ணாமல் இவனுங்க கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நகர்ந்துவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாயின் மில்க் கிளாஸை ஹேண்ட்ஸில் வாங்கிக்கிட்டு அப்படியே ரூம்குள்ளே போகிறாங்க. வாயின் பேசுனதை கேட்டுக்கிட்டு இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னமோ பண்ணட்டும், ஆனால் ஃபஸ்ட் நைட் ரூம்குள்ளே போய் ஆகணும். வெளியே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா ரூம் டோரை வெளிப்பக்கமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. வாயின் இப்போ இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே வீமின் குக்கை நோட்டீஸ் பண்ணுறாங்க. 3 பேரும் வரிசையாக பெட்டில் உட்காந்துக்கிட்டு டோரை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருங்கடி உங்கள் 3 பேருக்கும் இருக்குது. பிடிக்கலன்னு நான் சொல்லி என்னை ஜலசாக்கி விட்டு கடைசியில் என்னை நீங்கள் 3 பேருமே பொண்டாட்டி ஆக்கிட்டீங்கள. தொலையட்டும். என்ன பண்ணுறதுனா இந்த லாஸ்ட் 1 மந்த்தாக ஏனே தெரியல உங்கள் 3 பேரையும் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கிட்ட 3 பேருமே வந்து நீ இல்லாமல் வாழ முடியாது, எங்களை கல்யாணம் பண்ணிக்கோ வாயின், நாங்கள் சும்மா நச்சுக்கோ அந்த பொண்ணுங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ணியிருந்தேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் கூட கண்ணை முடிக்கிட்டு நீங்கள் என்னை மயக்க மருந்து போட்டு தூக்கிட்டு போகிறது. நானே உடையாந்துருப்பேன் வீட்டை விட்டு உங்கள் 3 பேர் கூடயும். ஆனால் என் கல்யாணத்தையே என்னை பார்க்க விடாமல் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தாலி கட்டியிருக்கீங்க 3 பேரும். உங்கள் 3 பேரையும் சஃபர் பண்ணாமல் நான் அவங்க கூட வாழ மாட்டேன்
அப்படின்னு தனக்குத்தானே வாய் நினச்சிக்கிட்டு ஒரு கோல்டு ஃபேஸில் வந்து வேமின் குக் முன்னாடி நிற்கிறாங்க. வேமின் குக் 3 பேரும் அப்படியே ஒரு பரவசமான மனசோட வைன வைன நீ வரமாட்டேன்னு நினச்சோம், வைனு வந்துட்ட அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஜெமின் எழுந்து நிற்கிறாங்க. ஜங்குக் அப்போ ஏய் இருக்கிறதுல நான் தான்டா கடைசி, சின்ன பையன் நான் தான் வாங்கிக்கிட்ட ஃபஸ்ட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் டயாங்க எழுந்துருச்சு. எதை நீ தான் ஃபஸ்ட்டு போவியா என்ன? இப்போ உன்னை விட 1 மினிட்டுக்கு நான் முன்னாடி பிறந்திருக்கேன், என்னை விட 1 மினிட்டுக்கு ஜிமின் முன்னாடி பிறந்திருக்கான். அப்படி பார்த்தா 2 மினிட்ஸ் தான் நமக்குள்ளே முன்ன பின்ன, ஒரே வயசு தானே. 2 மினிட்ஸ்லாம் ஒரு கணக்கா? ஃபஸ்ட்டும் வேணாம் லாஸ்ட்டும் வேணாம், மிடில் பிறந்த நான் தான் வாங்கிக்கிட்ட ஃபஸ்ட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க டயாங். ஜிமின் அப்போ என்னை விட 2 இன்ச்சு நீங்கள் 2 பேர் ஹைட்டு கூட இருந்தாலும் உங்களை விட அறிவு வளர்ச்சியில் நான் தான் பெரிய ஆள். என்னையை பார்த்து பிட்டடிச்சு எழுதுறவனுங்கடா நீங்கள் டெஸ்டெல்லாம். அப்படி இருக்கும்போது ஒயின் கூட நான் ஹாப்பியாக இருக்கிறத ட்ரையல் பார்த்துக்கோங்க, அப்புறம் ஒயின்கிட்ட நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் அப்போ அப்படியே ஹேண்ட்ஸில் வச்சுருந்த மில்க் கிளாஸை அப்படியே ஃபுல்லாக அவங்க குடிச்சிட்டு சைடில் கிளாஸை தூக்கி போடுறாங்க. வீமின் குக் 3 பேருக்கும் ஒன்றும் புரியலை. ஒயினோட இந்த தெனாவட்டான பிஹேவியரை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே பிக்கு பிக்கு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒயினு எல்லோரும் தானே இந்த மில்க் கிளாஸை குடிக்கணும், நீ மட்டும் குடித்த சைடில் வைக்காமல் தூக்கி எறிகிற என்ன அப்படின்னு சொல்கிறாங்க டயாங். ஜிமின் அப்போ அது கிடக்குது, எங்களை மன்னிச்சுருவாயின்னு, ஏதோ திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணது தப்பு தான், வா எங்கள் கிட்ட வா அப்படின்னு சொல்கிறாங்க. வர்றேன், வரதானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒயின் அப்படியே ஜிமின் கிட்ட போகி ஃபஸ்ட்டு பிறந்தவர், செகண்டு பிறந்தவர், தேர்டு பிறந்தவர்னு அவங்க 3 பேருக்குள்ளே என்னத்துக்கு சண்டை? நான் கொடுக்குறத ஃபஸ்ட்லேருந்தே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜிமினோட ஷோல்டரை டைட்டாக க்ரிப் பண்ணி லெக்ஸ்க்கு பிட்வீனில் ஓங்கி ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க தன்னோட நீஸை வச்சு. ஜிமினுக்கு ஐஸே அப்படியே டிவரப் ஆயிடுச்சு. அப்பா அப்படின்னு அப்படியே தன்னோட மெடலில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துட்டாங்க. உயிரே போயிடுச்சு ஜங்குக்கும் டயாங்க்கும். ஏ ராட்சசி என்னடி பண்ணையா அண்ணனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 பேரும் அப்படியே கீழே உட்காந்து ஜிமினை தான் அப்படியே தூக்க பார்க்குறாங்க. அப்படியே ஜங்குக்கோட ஹேரை பிடிச்சி தூக்கி, நோஸ் ரொம்ப பொடப்பாக இருந்தா எல்லா மாதிரி நீ பேசுவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓங்கி ஒரு பஞ்ச். இதெல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் நடக்குது. ஹேரை பிடிச்சதுமே ஜங்கு கோபப்பட்டு விட்ரி ஹேரை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் நோஸில் பஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஒயின். அப்படியே பொதன்னு நோஸ்லேருந்து ப்ளீட் ஆகிடுச்சு. ஐயோ என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே தன்னோட நோஸை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சீலிங்கை பார்த்து படுத்துட்டாங்க. ஜங்கு ஃப்ளோரில் இப்படி படுத்துருக்கதை பார்த்துட்டு டயாங் அங்கேருந்து ஓட பார்க்குறாங்க. ஒயின் சைடில் வச்சுருந்த கேண்டில் ஸ்டாண்ட் எடுத்து தூக்கி எறிகிறாங்க. அப்படியே பேக்கில் அடித்து நல்லா குத்தி விட்டுருச்சு அந்த கேண்டிலோட ஸ்டாண்டோட ஷார்ப்னஸ். அப்பா முது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடந்து பலமாக கத்துறாங்க டயாங். டயாங் கத்துற சவுண்டு ரூமுக்கு வெளியில் கேட்டுருச்சு. அவ்வளோதான், பாட்டிமாலேருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் ஃபியூ மினிட்ஸில் வந்து டோரை நாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயின் ரொம்ப கோஷியாக நடந்து போய் டோரை ஓப்பன் பண்ணி, என்ன வேணும், எதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எட்டி போடி, ஐயோ என் பேரன் கத்துனானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக வந்து அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. ஜங்குக் அப்படியே தன்னோட லிப்ஸ் வரைக்கும் ப்ளீடான அந்த பிளட்டை வைப் பண்ணிக்கிட்டே சீலிங்கை பார்த்து படுத்திருக்காங்க. ஜிமின் சொல்லவே முடியாமல் தன்னோட லெக்ஸ்க்கு பிட்வீனில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. டயாங் அப்படியே உட்காந்துக்கிட்டு ஓன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பட்டு ஷட்டையோட பேக் சைடில் அங்கங்கே பிளட் ஸ்டைன்ஸ் இருக்குது. ஐயோ என்னத்தை பண்ணுனா, என்னடி பண்ணுனா என் பேரனுங்களை அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா கிடுகிடுன்னு 3 பசங்கக்கிட்டேயும் போயிட்டாங்க. வாயினப்போ தன்னோட சாரி பல்லுவை அப்படியே ஹிப்பில் இன் பண்ணிக்கிட்டு, உன்னைய போட்டு தள்ளலாம் எனக்கு எல்லாம் சரியாயிடும். இவனுங்க 3 பேரும் திருட்டுத்தனமாக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3 லட்சம் ரூபாய் என்னோட அங்கிள் அபதாரம் கட்டியிருக்காங்க பஞ்சாயத்தில். 1 வீக் கூட எனக்கு மேரேஜ் ஆகி முழுசாக முடியலை. இவனுங்க 3 பேரும் எனக்கு வர்ற கோபத்துக்கு என்னை அடிக்கடி வந்து டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஆள் அலைஞ்சிருக்கானுங்கன்னா
என்ன முன்னாடி வச்சுக்கிட்டு இவனுங்களுக்கு ஃபியான்சேன்னு இருந்தாளுங்களே ஒரு 3 பேர் பக்கத்து ஊருக்காரிங்க, அவளுங்களை அப்படியே கொஞ்சுறதுன்னா குணைக்கிறதுன்னா எனக்கிட்டே டைமண்ட் நெக்லஸ்ஸு டைமண்டில் ஏகப்பட்ட அசசரிஸ் வாங்கி வச்சுக்கிட்டு என்னை வெறுப்பேற்றினானுங்க. இவனுங்களுக்கு என் மேலே இம்பிட்டு ஆசை இருக்குது, அதனால திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டானுங்க அப்படின்னா பக்கத்து ஊருக்காரிங்க என்ன பண்ணாளுங்க, அவளுங்க கல்யாண மேடை வந்து கல்யாணம் ஆகாமல் போனானா அந்த 3 பொண்ணுங்களுக்கும் நெக்ஸ்ட்டு நல்ல மாப்பிள்ளை எப்படி கிடப்பாங்க. இவனுங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. என்னையா டீஸ் பண்ணணும், என்னைய ஜெலஸாக்கி இவனுங்க கூட வாழ வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. என்னை விட பெட்டராக ஒருத்தி கிடச்சா என்னை விட்டுட்டு போயிடுவானுங்க இவனுங்க 3 பேரும். ஒரு செகண்ட் கூட இவனுங்களை நான் நம்ப மாட்டேன். இவனுங்களுக்கு காலம் ஃபுல்லாக நான் மட்டும்தான் பொண்டாட்டி. 3 பேர் சேர்ந்து நான் மயக்கத்தில் இருக்கையில் தாலி கட்டினானுங்கள்ல, என்னை டச் பண்ணவே முடியாது இவனுங்களால். குத்துன்னு குத்தி இவனுங்களை ஒரு வழி பண்ணுற இருக்கட்டும். விமன் குக், நீங்கள் 3 பேரும் பயங்கரமான ஆளுங்க, அடாவடித்தனத்துக்கு அஞ்சாதவனுங்க. ஆனால் நான் உங்களை விட கில்லாடி, சூனியக்காரிக்கிட்ட போய் பரிகாரம் பண்ணி பறந்தவடா நான். என்கிட்ட வச்சுக்காதீங்க நீங்கள் 3 பேரும். நான் உங்களை எங்கே அடித்தா நீங்கள் விழுந்து கிடப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த மெயின் பாயிண்ட்லேயே அடிப்பேன். எஜ்மின, நீ தான் ரொம்ப வாயாடுவ, இவன்களை விட நீ கொஞ்சம் புத்திசாலி. கொடுத்தேனா எப்படி இருக்கு, குள்ளுன்னு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிச்சேன்னு வச்சுக்க பிரிக்கிடுவேன், ஓடி போடிங்க இருந்து. ஏன் மனசுக்குள்ளே இவ்வளவு வஞ்சன்ஸை வச்சுக்கிட்டாடி நீ இங்கே உள்ளே வந்து நுழைஞ்ச? ஐயோ, கொஞ்சம் கூட நான் அசால்ட்டாக இருந்திருக்கக்கூடாது உன்கிட்ட. ஏதோ பொண்ணு தானே, நாங்கள் 3 பேர் இருக்கோமே நினச்சிக்கிட்டு அசால்ட்டாக இருந்தால் அடிச்சு பிடையிலடி. ஊருக்குள்ளே எப்படி கேவலமாக பேச போகிறாங்கன்னு தெரியல, பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கிட்டோம்னு. விட மாட்டேன்டி பாட்டி, இவ்வளோ வெளியே அனுப்பு. ஏய் ஒயின்னு நல்லா கேட்டுக்க, அடிச்சு பிட்டையில இன்னும் 10வது மாதத்தில் உனக்கு ஒரு பிள்ளைய நாங்கள் 3 பேரும் கையில் குட்டுக்கலை, எங்கள் பேர்களை நீ மாற்றி வச்சுக்கடி அப்படின்னு கத்துறாங்க ஜிமின். ஜங்கு கப்ப, ஆமாம் 10 மாதம் இல்லைனாலும் 1 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக உனக்கு பிள்ளைய கொடுப்போம், உன் திமிரை ஒடுக்காமல் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுகிறாங்க. அப்படியே பேக் சைடில் பெயின் தாங்க முடியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருந்த டேங் ஒயினை பார்த்து, ஏய் 3 பேரும் எவ்வளவோ சொல்லிட்டோம் உனக்கிட்ட, பக்கத்து ஊருக்காரிங்களை நாங்கள் விரும்பலை, உன்னை தான் விரும்புகிறோம், உன்னை ஜெலஸ் பண்ண தான் அப்படியெல்லாம் பண்ணோன்னு. அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையிலே எவனையோ லவ் பண்ணி அவனை பிடிக்கலன்னு அதுக்கப்புறம் கம்முன்னு கிடந்த, நீ எல்லாம் எங்களை பேசுறியா அப்படின்னு அழுகிறாங்க. வாயை பொத்திக்கங்க 3 பேரும். பஞ்சாயத்தில் எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா, ஊருக்குள்ளே என்னால் தலை காட்ட முடியலை. ஒவ்வொருத்தையும் என்னைய பார்த்து விமன் குக்கை கட்டிக்கிட்டியா, 3 புருஷனா உனக்கு வாழ்வு தான் அப்படின்னு அசிங்கமாக என்னைய பார்த்து பேசுகிறாளுங்க ஜாடமாடையா. எங்கே போய் சொல்லி அழுகிறது இதெல்லாம் நான்? நீங்கள் 3 பேர் என்னைய கட்டியிருக்கீங்கள, இருக்கு இனிமேல் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் ஹேயா பெட்டில் போய் ஜம்முன்னு படுத்துக்கிட்டு இவனுங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு போய் ஹாலில் உட்கார வைங்க, டாக்டருக்கு கால் பண்ணுங்கள், இங்கே வரப்படாது இவனுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சைடு திரும்பி படுத்துக்கிட்டாங்க வைன். பாட்டிமா வைன் பேசினா இவ்வளோ வேர்ட்ஸையும் கேட்டுக்கிட்டே, அம்மாடி என்ன போட்டிருக்கா என் பேரன்கள்னு தெரியலையே, ஐயோ எந்திரிச்சு கூட நிற்க முடியாது போலையே ஜிமினுக்கு, சூப்பர், இவ்வளோ தான் வேணும்னு துடிச்சிக்கிட்டு கிடந்தீங்கல்ல, அனுபவிங்க. கல்லறையில் போய் இல்லடா அவளை உட்கார வச்சுக்கிட்டு இருந்தீங்க, ஊருக்குள்ளேருந்து ஓடி போய், அப்படி தான் அவள் பேயாட்டம் போடுவா, வாங்கி கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா 3 பேரையும் கைத்தாங்களாக தூக்கி விட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி 28 டேஸும் பாஸ் ஆகுது. இன்றைக்கு அமாவாசை. பிளாக் வேர்ல்டோட காடும் ஜூனும் மாயாவும் இப்போ அந்த ஸ்ட்ரீட்டில் வைனோட வீட்டை நோக்கி நிறைய மந்திர வார்த்தைகளை ஜெபிச்சுக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பிளாக் காட் சொல்கிறாங்க, ஏய் முட்டாளுங்களா, மந்திரம் சொல்லக்கூடாது, வீட்டு முன்னாடி நின்று மந்திரத்தை சொல்லும்போது தான் வைனுக்கு அந்த பவர் கிடைக்கும். இன்றைக்கி என்னோட ஆசை துணையை பார்க்க போகிறேன், டிவியே இல்லாத ஸ்டார்டிங் மந்திரங்களை சொல்லி நீ இரிட்டேட்டிங் பண்ணாதீங்க. மேஜிக் வேர்ல்டோட காட் நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு மந்திரம் அப்படின்னு அதட்டுறாங்க. ஜூனும் மாயாவும் கப்சப்புன்னு அமைதி ஆகிட்டாங்க. உங்களுக்கு பவர் ஏற்றணும்னு தான் அப்படி சொல்லிக்கிட்டு வந்தோம்,
பூமியில் தான் நீங்கள் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டீங்களே, அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிளாக் காட் அப்படியே 2 பேரையும் பார்த்து முறைச்சி, ஓயோ பொத்திக்கிட்டு கம்முன்னு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக வைனோட பங்களாவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் பக்கத்து ஊரை சேர்ந்த வீமின் குக்கு பொண்ணு கொடுக்குறதா இருந்த அந்த 3 குடும்பத்தார்களும் வீமின் குக் ஃபேமிலி மேலே பயங்கர கடுப்பில் இருப்பாங்க. தன்னோட பொண்ணுங்களை மேரேஜ் பண்ணிக்கிறோன்னு மேரேஜ் மேடை வரைக்கும் வந்து தன்னோட பொண்ணுங்களுக்கு மேரேஜ் ஆகாமல் போனதை நினச்சோம் ஒரே பொண்ணை 3 பேரும் சேர்ந்து கடத்திக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணிவிட்டு தங்களுக்கு பயங்கர அவமானத்தை கொடுத்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் 3 லட்ச ரூபாய் பணத்தை அவதாரம் கட்டிட்டு தாங்க விரும்பின பொண்ணு கூட ஹாப்பி லைஃப்பை 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு பயங்கர கோபத்தில் இருந்திருப்பாங்க. தங்களோட பொண்ணோட லைஃப்பை வீணாக்குன அந்த வீமின் குக்கை சும்மா விடக்கூடாது, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி தான் வீமின் குக்கோட வீட்டுக்குள்ளே போய் அத்தனை பேரையும் அடி துவம்சம் பண்ணிவிட்டு எகெயின் நம்மளோட ஊருக்கு ஒடியாந்துடணும்னு இன்னைய நாளை பாயிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனைகளும் இந்த 1 மந்தில் ஓஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி தான் ஃபேமிலியோட ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு பக்கத்து ஊரை சேர்ந்த அந்த பொண்ணு வீட்டுக்காரவங்க வீமின் குக்கோட வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க நைட்டோட நைட்டாக. எங்கள் அதர் ஹேண்ட் வீமின் குக் 3 பேரும் வைனா பயங்கரமாக ஹார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய் பொறுக்கிங்களா, எட்டி போங்கடா, என்னை எதுவும் பண்ணாதீங்கடா, ஐயோ இத்தனை நாள் கம்முன்னு இருந்துட்டு இன்றைக்கி என்ன தான் பிரச்சனை உங்கள் 3 பேர்த்துக்கும், என்னை வந்து ஹார்ம் பண்ணுறீங்க, அசிங்கம் பிடிச்சவனுங்களா, எட்டி போங்க அப்படின்னு பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வைன். வீமின் குக் 3 பேர் விடுவாங்களா? நாங்களும் போனால் போகுதுன்னு உனக்கு டைம் கொடுக்கலான்னு நினச்சோம். நீ அந்த மோனா இருக்காளே என் பாட்டி, அவள் கூட சேர்ந்துக்கிட்டு தோப்புக்கும் வயலுக்கும் போகும்போது வரும்போதும் நான் வீமின் குக் அடிச்சிட்டேன், அவனுங்க என்னை பார்த்து பயந்து கிடப்பானுங்கன்னு நீ சொல்கிறதும், என் பாட்டிக்காரி வருத்தத்தை தெரிவிக்கிறோன்னு ஊராளுங்கள்ட்ட போய் நாங்கள் எப்படியெல்லாம் அடி வாங்கினோன்னு வர்ணிச்சுக்கிட்டோம். அசிங்கமாக இருக்குது இப்போ எங்களுக்கு வெளியில் போக. எங்களை பார்த்து நடுங்கி கடந்தவனுங்க எங்ககிட்டே கேட்குறானுங்க, எங்களை அடிக்க வருவீங்களேடா, பொண்டாட்டி அடிக்க முடியாதான்னு. எவ்வளவு வெறி இருக்கும் எங்களுக்கு. அதாண்டி ஸ்கெட்சு போட்டு இன்றைக்கி உன்னை தூக்கணுன்னே முடிவு பண்ணி கல்யாணத்துக்கே உன்னைய தூக்க மாத்திரை போட்டு தானே மேரேஜ் பண்ணோம். எந்த 1 நைட்டு எங்களுக்கு உனக்கு ஒரு டேப்லெட்டை போட்டு ஸ்பெண்ட் பண்ண தெரியாதா? போட்டோம் 3 பேரும் 3 டேப்லெட்டு, நாங்களே போனாலும் நீ விட மாட்டேன் எப்படி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே 3 பேரும் வைன்கிட்ட நீடினஸ் ஏற்படுத்தக்கூடிய பில்ஸை போட்டதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வைனுக்கு எதையுமே கேட்க முடியல. உண்மையிலே பயங்கர டெம்டிங்கில் தான் இருக்காங்க. இருந்தாலும் 3 பேரும் கிட்ட வர்றது பிடிக்கல வைனுக்கு. ஏன்னா கோபம். 3 பேரையும் உண்மையிலே வைன் விரும்புகிறாங்க. இருந்தாலும் தன்னோட அனுமதி இல்லாமல் தாலியை கட்டி பக்கத்து ஊரை சேர்ந்த 3 பொண்ணுங்களையும் கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து கல்யாணத்தை நிறுத்தி ஏகப்பட்ட வேலைகளை வீமின் குக் 3 பேரும் பார்த்துருக்காங்க. அந்த கோபத்தில் தான் கொஞ்ச நாளைக்கு இவங்களை சஃபர் பண்ண வைக்கணும்னு வைன் டச் பண்ண விடாமல் பண்ணியிருப்பாங்க. இவங்க 3 பேரும் இதை புரிஞ்சுக்காம வைனுக்கு பில்ஸ் கொடுத்து இப்போ வைன் கூட ஒன்றா இருக்கிறாங்க. வைனுக்கு உண்மையிலே கஷ்டமாக இருந்தாலும் உண்மையிலே வைன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கும்போது வெளியில் வீமின் குக் பங்களா வாசலில் நின்றுக்கிட்டு பிளாக் காட், ஜோன், மாயா 3 பேரும் சில மந்திர வார்த்தைகளை சொல்லி, எனது மாயாஜால உலகத்தின் எனது பட்டத்து ராணியான என் துணையே என்னிடம் வந்து சேர் அப்படின்னு பயங்கரமான சில வார்த்தைகளையும் மந்திரங்களையும் சொல்லி என் கூட வாவான்னு பிளாக் காட் வீமின் குக் பங்களா முன்னாடி நின்று கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பக்கத்து ஊரை சேர்ந்த வீமின் குக்கை மேரேஜ் பண்ணிக்க இருந்த பொண்ணுங்களோட வீட்டில் இருக்க ஆட்கள் எல்லாரும் வீமின் குக்கை அடி நொறுக்கணுன்னு தான் இங்கே வந்திருப்பாங்களா? எங்கே நின்றுக்கிட்டு இருக்க பிளாக் காட், மாயா, ஜோன் 3 பேரும் வீமின் குக்கோட உருவத்தில் தான் தங்களை உருவத்தை மாற்றிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா, யாராவது நைட் டைமில் முழிச்சு எங்காவது வெளியில் போகணும் வரணும், இல்லை எதுக்காவது வெளியில் வந்து பார்க்கும்போது புதுசாக யாராவது 3 பேரை பார்த்தாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். 2வது வைனா பிளாக் காடுக்கு பூஜை பண்ணுறதுக்காக ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது வீமின் குக் 3 பேரும் அப்புறம் மினி 4 பேருமே மாயா, ஜோனோட ஃபேஸ் கட்டை நல்லா பார்த்துருப்பாங்க, யார் இதுன்னு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது வீமின் குக்கே வீட்டிலேருந்து வெளியில் எதுவும் வந்துட்டாங்க அப்படின்னா மாயாவை, ஜோனையும் பார்த்து கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த ரீசன்னால் இவங்க மாயாஜாலம் தெரிஞ்சவங்க இல்லையா, தங்களோட உருவத்தை வீமின் குக் மாதிரி 3 பேரும் மாற்றிக்கிட்டு தான்
வீட்டு முன்னாடி நின்று மந்திரங்களை சொல்லி ஒயினை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் பக்கத்து ஊரை சேர்ந்த ஆட்கள்லாம் இவங்கள அடி நொறுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கிறது பிளாக் வேர்ல்டோட காடும் அப்புறம் சூனியக்காரங்க 2 பேரும் தான் நிற்கிறாங்கன்னு தெரியாமல் வீமீன் குக்குன்னு நினச்சிக்கிட்டு வந்த ஜோரில் பயங்கரமாக அடி போட ஆரம்பிச்சிருவாங்க. மந்திரங்களை ஜபிச்சுக்கிட்டு இருந்த பிளாக் கார்டுக்கு இருந்திருந்தாப்புல வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறாங்களேன்னு ஒன்றும் புரியலை. ஐயோ என்னது இது, எதுக்குடா அடிக்கிறீங்க அப்படின்னு கத்துறாங்க ஜோன். அடிக்காமல் என்னடா பண்ணுறது, ஓ மம்மி டாடி பாட்டி எங்கே குத்தாமல் அவங்களையும் நாங்கள் விட மாட்டோம், எங்கள் பிள்ளைங்களை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லி ஒருத்திய 3 பேரும் கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துறீங்களா, வெக்க கட்டவனுங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பயங்கரமாக ஜோன் மாயா பிளாக் வேர்ல்டோட கார்டன் தெரியாமல் வீமீன் குக்குன்னு நினச்சிக்கிட்டு பக்கத்து ஊருக்காரங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீமீன் குக் உருவத்தில் இருந்த மாயா ஜோன் பிளாக் கார்டுக்கு இந்த அடியை தாங்க முடியலை. ஆஹா ஐயோ அப்பா விடுக்கடா டே, யாருன்னு நினச்சி எங்களை அடிக்கிறீங்க, நான் நினச்சேன் நான் உங்களை புழிஞ்சிட வேண்டாம் அப்படின்னு கத்துறாங்க பிளாக் கார்டு. நீ என்னடா எங்களை புளிகிறது, 3 பேர் முரடன்களுங்களுக்கு தெரியும், அதனால தான் எங்கள் சொந்தக்காரங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், வந்து குத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வீமீன் குக்குன்னு நினச்சிக்கிட்டு இவங்களுக்கு நல்லா மொத்துன்னு மொத்துறாங்க. இவங்க 3 பேரும் அடி பொறுக்க முடியாமல் கத்தில் அங்கங்கே இருந்த வீட்டுங்களில் லைட்லாம் ஆன் ஆகி வீட்டுக்குள்ளே இருந்தவங்க வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர பதட்டம் ஆயிடுச்சு மாயா ஜோன் பிளாக் கார்டுக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க உருவத்தை மாற்றி இங்கே நின்று அடி வாங்குறத பார்த்துட்டாங்க அப்படின்னா மறுநாள் காலையில் வீமீன் குக் தான் அடி வாங்கினாங்கன்னு நினச்சிக்கிட்டு வீமீன் குக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்திடுவாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு பக்கத்து ஊருக்காரவங்களை அடிக்க ட்ரை பண்ணும்போது தான் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 10 பேரை அடிக்கிறத விட இங்கேருந்து ஓடி போகிறது தான் நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீமீன் குக் உருவத்தில் இருந்த மாயா ஜோன் பிளாக் கார்டு 3 பேரும் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடும்போதே நோட்டீஸ் பண்ணிட்டாங்க வீமீன் குக் தான் ஓடுறது அப்படின்னு. அங்கேருந்த சில பேர் தங்களோட ஊருக்குள்ளே வந்து வீமீன் குக் அடித்தா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சும்மா இருப்பாங்களா, எல்லாருமா சேர்ந்து பக்கத்து ஊருக்காரங்களை அடிக்கிறதுக்கு இறங்கிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் வீமீன் குக் உருவத்தில் இருக்கிற 3 பேரும் வேகமாக தங்களோட பங்களாவை நோக்கி ஓடும்போது மினியோட வீட்டிலேருந்து மினி அப்படியே ஒரு ஆஃப் ஸ்லீப்பில் தன்னோட காம்பவுண்ட் கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்படியே வெளியில் வந்து நிற்கிறாங்க. இந்த சைடும் அந்த சைடும் பார்த்துக்கிட்டே அப்படியே சைடில் திரும்பி ஒயினோட வீட்டை நோக்கி நடந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. மினி நடந்து போகிறத கூட கொஞ்சம் கூட கவனிக்காமல் பிளாக் கார்டு ஜோன் மாயா 3 பேரும் மினியை க்ராஸ் பண்ணிக்கிட்டு வேகமாக ஓடுறாங்க. ஏன்னா தங்களோட வீட்டுக்குள்ளே போய் தான் உருவத்தை மாற்ற முடியும். இந்த பதட்டத்தில் மந்திரம் சொல்லி உருவத்தை மாற்றுற அளவுக்கு டைம் இல்லை. அந்த டைமில் மினி அப்படியே நடந்து போனவங்க அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. எப்படி இந்த இடத்துக்கு நான் வந்தேன், என்னது இது புயல் வேகத்தில் யாருக்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்காங்க, வீமீன் குக் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, என்னது இது அப்படின்னு நல்லா முழிச்சு பார்த்துட்டு மினி சொல்லிக்கிட்டே வீமீன் குக் ஓடுற சைடு பார்த்துக்கிட்டே எதுக்கு ஓடுறானுங்க, எதுவும் பிரச்சனையா என்ன, ஐயோ என் ஒயினு அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு வேகமாக இப்போ ஒயினோட பங்களாவை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க மினி. எங்கள் அதர் ஹேண்ட் பக்கத்து ஊருக்காரங்களை அங்கே இருந்த ஊர் மக்களே சேர்ந்து அடித்து சைடில் இருக்க ஒரு மரத்தடியில் கட்டி வச்சுட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அழகாக ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து பஞ்சாயத்தை கூட்டி வீமீன் குக்கை மேரேஜ் பண்ணிருந்த பொண்ணுங்க வீட்டுக்காரவங்களை அழகாக சைடில் இருக்க ஒரு மரத்தில் நிற்க வச்சுட்டாங்க. வீமீன் குக் 3 பேரும் அப்படியே கோல்டு ஃபேஸில் நின்றுட்டுருக்காங்க. வீமீன் குக்கோட மம்மி டாடி, ஒயினோட மம்மி டாடி, பாட்டி, மினி மம்மி டாடி, மினி எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. ஊர் மக்களில் நிறைய பேர் அங்கே நின்றுட்டுருக்காங்க. இப்போ தான் பஞ்சாயத்து தலைவர் அழகாக வந்து தன்னோட சீட்டில் உட்காந்து, அப்பா இந்த பிரச்சனை ஓயுன்னு பார்த்தா ஓயவே மாட்டேங்குது, இங்கே பாருங்க 3 லட்சம் ரூபாய் அபதாரம் கட்டியிருக்காங்க, ஆளுக்கு 1 லட்சம்னு 3 குடும்பத்தாருக்கும் வீமீன் குக் கல்யாணத்தை நிறுத்தினதுக்காக 1 லட்ச ரூபாய் அபதாரம் கட்டிட்டோமே, அப்புறம் எதுக்கு நைட்டோட நைட்டாக வந்து கல்யாணம் முடிஞ்சு 1 மாதம் கழித்து கருவம் கட்டிக்கிட்டே இருந்து எதுக்கு வீமீன் குக் அடிக்க வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பஞ்சாயத்து தலைவர் இப்படி கேட்டதும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பேச முடியலை. மன்னிச்சிருங்க, ஏதோ ஒரு கோபத்தில் இந்த மாதிரி பண்ணிவிட்டோம், ரொம்ப மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீமீன் குக் 3 பேரும்,
எங்களை எங்கே இவனுங்க அடிச்சானுங்க, சும்மா எங்களை அடிச்சானுங்கன்னு ஊருக்குள்ளே சொல்லிக்கிட்டு ஏற்கனவே பொட்டாட்டிக்கிட்டு அடி வாங்கணும்னு சொல்லி ஊரே அசிங்கப்பட்டு கிடக்குறோம். இப்போ பக்கத்து ஊருக்காரனுங்க வந்து அடிச்சானுங்கன்னு தெரிஞ்சால் இன்னும் எங்களுக்கு கேவலம். இந்த பஞ்சாயத்து தலைவரையும் இந்த ஊர் மக்களையும் போட்டு கொல்லணும் போல இருக்கு எனக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே 3 பேரும் நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் 3 பொண்ணுங்களோட டேடிஸும் அழகாக முன்னாடி வந்து நின்று, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிக்கோங்க, இதுக்கப்புறம் இந்த சைடு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ ஜங்குக்கோட டேடி சொல்கிறாங்க, நாங்கள் 3 பேரையும் மன்னிச்சிட்டோம், பஞ்சாயத்தை கிளச்சிடுங்க. இங்கே பாருங்கள், என் பசங்க பண்ணது தப்பு தான், இதுக்கப்புறம் என் பசங்களை ஹார்ம் பண்ண வரக்கூடாது. ஒருவேளை உங்களால் எங்கள் பிள்ளைங்களுக்கு இதுக்கப்புறம் பிரச்சனை அப்படின்னா கூண்டோட கைலாசம் அனுப்பிச்சி விட்டுடுவேன். போனால் போகுது, பக்கத்து ஊருக்காரவங்க எங்கள் மேலே தப்பு இருக்குன்னு என் பிள்ளைங்க மேலே கை வச்சும் நான் கம்முன்னு இருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே 3 பொண்ணுங்களோட டேடிஸும் கல் பண்ணிவிட்டு, மன்னிச்சிடுங்க ஜமீன்தாரே, இதுக்கப்புறம் இப்படி நடக்காது, கோபத்தில் பண்ணிட்டோம், பனிஷ்மெண்ட் எதுவும் பண்ணிடாதீங்க, எங்களுக்கு அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பஞ்சாயத்து தலைவர், அதை நீங்கள் சொல்லக்கூடாது, வீமின் குக்கோட டேடி தான் சொல்லணும். உங்களுக்கு இவங்களை பனிஷ் பண்ணணுங்கிற நினப்பு இருந்ததுன்னா எதுக்காக இவங்க கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டீங்க? கட்டுக்கட்டாக ஆளுக்கு 1 லட்சம்னு வாங்கிக்கிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு வந்து பசங்க மேலே கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதும் பாட்டிமா சொல்கிறாங்க, சரி விடுங்க, பிரச்சனையை பகையாக மாற்றக்கூடாது. இங்கே பாருங்கப்பா, இதுக்கப்புறம் மனசுக்குள்ளே களத்தை வச்சுக்கிட்டுக்கிட்டு வரப்படாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, பஞ்சாயம் முடிஞ்சது. வீமின் குக் 3 பேரும் வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு தங்களோட வயல்லே நின்றுட்டுருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. எல்லோரும் போனதுக்கப்புறம் வீமின் குக் 3 பேரும் அமைதியாக அந்த வயலோட வரப்பில் உட்காந்துக்கிட்டு, கடவுளே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை நைட்டு முழுக்க என்ஜாய் பண்ணோம். இந்த குட்டிச்சாத்தா மினி எதுக்கு தான் வந்து கதவை தட்டி உங்கள் 3 பேருக்கும் பிரச்சனையான்னு கேட்டுச்சுன்னு தெரியல. ஐயோ, இந்த ஒயின் பிடிச்சிக்கிட்டா இப்போ வரையும் தூங்கிக்கிட்டு இருக்கா, வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது எதுவும். போய் அவளை வேறு எழுப்பணும். இந்த மினிக்குட்டியை வேறு துணைக்கி விட்டுட்டு வந்திருக்கோம் ஒயின்கிட்ட. என்ன வித்தை போட்டு கொடுத்து கலகம் பண்ண போகிறாலோ தெரியல. ஒரு நாள் குஷியாக இருக்கிறதுக்கு எதோ பண்ணிவிட்டு அவளை ரொம்ப ஹார்ம் பண்ணிவிட்டோம்டா. ஒயின்கிட்ட போகவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். எதா இருந்தாலும் சமாளிக்கணும், கம்முனு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே 3 பேரும் ஒயினை பார்க்குறதுக்காக பங்களாவுக்கு கிளம்பிட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, எஸ்டர்டே நைட் ஒயினுக்கு வைக்ரா பில்ஸ் கொடுத்து வீமின் குக் 3 பேரும் ஒயின் கூட ஒரு ஹாப்பி மொமெண்ட்டில் இருந்திருப்பாங்க. என்ன தான் ஒயினுக்கு இவங்க 3 பேரையும் டச் பண்ண விடக்கூடாதுன்னு நினச்சிருந்தாலும் டேப்லெட்டோட எஃபெக்ட் இவங்க 3 பேர் கூட என்ஜாய் பண்ணிட்டாங்க ஒயின். கிட்டத்தட்ட ஒரு லாங்கான நைட்டை பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இடையில மினி வந்து, வெளியில் பெரிய கலவரமே நடந்துக்கிட்டு இருக்கு, உள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எல்லாரையும் எழுப்பி விட்டுருப்பாங்க. ஸோ ஒயினுக்கு நீடினஸ் தாங்க முடியல, வீமின் குக்கை விடலை. எவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது கூட வீமின் குக் ரூமை விட்டு வெளியில் வரலை. ஏர்லி மார்னிங் தான் வெளியில் வந்திருப்பாங்க. ஒயினும் மயங்கி போயிருப்பாங்க. பஞ்சாயத்துக்கு போகணுன்னு டோரை நாக் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் 3 பேரும் அவசரமாக கிளம்பி ஃப்ரெஷ்அப் ஆகி பஞ்சாயத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ ஒயினுக்கு ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு மினியை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஒருவேளை ஒயின் முழிச்சிட்டாங்க அப்படின்னா, தாங்க போய் பார்க்குறதுக்கு முன்னாடி மினி பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மினி குட்டிகள் அட்டா பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு பலத்த யோஜனையோடு தான் தங்களோட பங்களாவுக்கு கிளம்பியிருக்காங்க வீமின் குக். எங்கள் அதர் ஹேண்ட் பிளாக் கார்ட் ஜோனோட பங்களாவில் அப்படியே லீவிங் ஏரியாவில் ஒரு கோல்டு ஃபேஸில் உட்காந்துருக்காங்க. அறிவு கட்ட முட்டாளுங்களா, பழமான மந்திரத்தை ஜபிச்சும் கூட அந்த ஒயின் என்னை பார்க்குறதுக்கு பங்களாவிலேருந்து வெளியில் வரலை. ஓ, அந்த பொண்ணு தான் நல்லா தெரியுமா உங்களுக்கு? பத்தாத குறைக்கி நாம் அங்கே நிற்கிறோனுங்கிறத யார் கண்டுபிடிச்சதுன்னு தெரியலை. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வந்து கும்முன்னு கும்மிட்டானுங்க. இந்த உலகத்தில் இருக்கிறனால பெயினை என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது, வலி தாங்க முடியலை. மாயாஜாலங்களை யூஸ் பண்ணி பெயின் இல்லாமல் இருந்தாலும் இந்த உருவத்தில் இருக்க வீக்கத்தை குறைக்க முடியலை. என் வாழ்க்கையிலே இது பெரிய அசிங்கம் எனக்கு. அந்த ஒயின் மட்டும் எனக்கு கிடைக்காம இதுவும் பிரச்சனையானது, உங்களை நான் உயிரோடைய விட மாட்டேன் அப்படின்னு பிளாக் கார்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க ஜூனையும் மாயாவையும் பார்த்து.
காடு உங்களுக்கே இந்த வேதனைனா நாங்கள் மனுஷங்களாக இருந்து மாயாஜாலத்தில் 600 வருஷமாக உயிரோட திரியிறோம். எங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிங்க. தாங்க முடியல. இன்னும் ஒரு மாதம் பொறுத்துக்கங்க. அடுத்த அமாவாசைக்கு போய் நம்ம எப்படியும் அந்த ஒயினை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க ஜோன். நானும் அந்த நாட்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாயை பொத்துங்க. போய் எனக்கு சுட சுட ஏதாவது சூப் வச்சு கொண்டு வாங்க, உடம்பு வலி தாங்க முடியலை அப்படின்னு பிளாக் காட் சொல்லிக்கிட்டே அப்படியே சோஃபாவில் சாஞ்சு உட்காடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.